மலைகள் மட்டுமல்ல, மக்களும் குளிர்ச்சியானவர்கள். அவலாஞ்சி நீரை போல தெளிர்ச்சியானவர்கள். ரோஸ் கார்டன் ரோஸை போல் மலர்ச்சியானவர்கள். எல்ஹில் முருகனை போல் வளர்ச்சியானவர்கள். பணியிலும் பணி செய்ய பயிற்சியானவர்கள். தமிழ்நாட்டு தம்பதியருக்கெல்லாம் தேனிலவு இருக்கிறது. தேனிலவு முடிந்த பின்பு வாழ்க்கை தேய்ந்தே இருக்கிறது. புத்தர்கள் மடாலயத்தை புத்த பிச்சுக்கள் பார்த்துருக்கீங்களா? தலையில முடியே இருக்காது, எல்லாருமே மொட்டை அடிச்சிருப்பாங்க. அந்த இடத்துல கொண்டு போய் சீப்பை விற்கணுன்றாரு. ஆச்சரியப்பட்டு பார்த்தாங்க, எப்படா போய் புத்த மடாலயத்துல புத்த பிச்சுக்கள் மத்தியில 100 சீப்பை எப்படா வித்தன்? அந்த பையன் என்ன தெரியுமா சொன்னா, ஊட்டி இது இயற்கை செய்த பியூட்டி, ஊட்டி இது இறைவன் செய்த பியூட்டி. உதகை உதகை இங்குதான் மலைகள் மட்டுமல்ல, மக்களும் குளிர்ச்சியானவர்கள். உதகை இங்குதான் மலைகள் மட்டுமல்ல, மக்களும் குளிர்ச்சியானவர்கள். அவலாஞ்சி நீரை போல தெளிர்ச்சியானவர்கள். ரோஸ் கார்டன் ரோஸை போல் மலர்ச்சியானவர்கள். எல்ஹில் முருகனை போல் வளர்ச்சியானவர்கள். பணியிலும் பணி செய்ய பயிற்சியானவர்கள். இந்த புத்தக திருவிழாவால் எழுச்சியானவர்கள். உதகையில் மட்டும்தான் சொட்டருக்குள் சொர்க்கம் இருக்கிறது. வானத்துக்கு அருகே வாழ்க்கை இருக்கிறது. கூகுளில் தொலைந்த குதிரை இன்னும் இருக்கிறது. கூகுளே தொலைத்த குதிரை இன்னும் இருக்கிறது. ஊட்டியில் மட்டும்தான் சொட்டருக்குள் சொர்க்கம் இருக்கிறது. வானத்துக்கு அருகே வாழ்க்கை இருக்கிறது. கூகுளே தொலைத்த குதிரை இன்னும் இருக்கிறது. தமிழ்நாட்டு தம்பதியருக்கெல்லாம் தேனிலவு இருக்கிறது. தேனிலவு முடிந்த பின்பு வாழ்க்கை தேய்ந்தே இருக்கிறது. இந்த உதகை ஏன் தெரியுமா எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு? இந்த உதகை உயரத்தில் இருக்கிறது. உதகை குளிர்ச்சியாக இருக்கிறது. உதகை பசுமையாக இருக்கிறது. எந்த ஒரு மனிதன் தன்னை உயரத்தில் வைத்துக் கொள்கிறானோ, எந்த ஒரு மனிதன் தன்னை குளிர்ச்சியாக வைத்துக் கொள்கிறானோ, எந்த ஒரு மனிதன் தன்னை பசுமையாக வைத்துக் கொள்கிறானோ, அவனை அத்தனை மக்களுக்கும் பிடிக்கும் என்று வாழ்க்கையை காட்டக்கூடிய இடமாக இந்த உதகை மண்டலம் இருக்கு. நீயா உயரத்துல இருக்கணும்பா, பசுமையா இருக்கணும்பா, குளிர்ச்சியா இருக்கணும்பா. நம்ம பேசக்கூடிய வார்த்தை குளிர்ச்சியாக இருக்கணும். ஒரு அப்பா தன்னுடைய பிசினஸ 3 பசங்கள்ல யாருக்கு கொடுக்கலான்னு யோசிக்கிறார். 3 பசங்க இருக்காங்க, யாருக்கு தன்னுடைய பிசினஸ கொடுக்கலான்னு. நல்லா கேட்டுக்க இந்த கதையை. புத்த மடாலயம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? புத்த பிச்சுக்கள் இருக்கக்கூடிய புத்த மடாலயம், புத்தர்கள் இருக்கக்கூடிய அந்த புத்த மடாலயம். அங்க அவங்க அப்பா சொல்றாரு, புத்த மடாலயத்துல சீப்பை கொண்டு போய் வித்துட்டு வரணுன்றாரு. ஒரு 100 சீப்புகளை கொடுத்து புத்த மடாலயத்தில் போய் சீப்பு வித்துட்டு வான்றாரு. புத்தர்கள் மடாலயத்தை புத்த பிச்சுக்கள் பார்த்துருக்கீங்களா? தலையில முடியே இருக்காது, எல்லாருமே மொட்டை அடிச்சிருப்பாங்க. அந்த இடத்துல கொண்டு போய் சீப்பை விற்கணுன்றாரு. கிட்டத்தட்ட 20 நாள் ஆச்சு. மூத்த பையன்ட்ட கேட்டாரு, நீ எத்தனை சீப்புடா வித்த அப்படின்னாரு. எத்தனை சீப்பு வித்தார்? பையன் சொன்னா, அப்பா ஒரு சீப்பு வித்தேன்ப்பா, ஒரே ஒரு சீப்பு தான்ப்பா வித்தேன், முடியே இல்லப்பா அவங்களுக்கு, அவங்க ஏன்ப்பா சீப்பு வாங்க போறாங்க, ஒரு சீப்பு தான்ப்பா வித்தேன். எப்படிடா வித்தன்னு கேட்டான். 20 நாள் போய் நின்றுட்டு இருந்தேன்னா ஒரு புத்த பிச்சு பார்த்தாரு, பாவப்பட்டு என்கிட்ட ஒரு சீப்பு வாங்கிட்டு போனாருப்பா. சரி, 2வது பையன்ட்ட கேட்டாங்க, நீ எத்தனை சீப்பு வித்த? நான் 4 சீப்பு வித்தேன்ப்பான்னா. 4 சீப்பு. எப்படிடா 4 சீப்பு வித்தேன்? நீங்க இந்த சீப்பை முடிவாரதுக்கு மட்டும் இல்லைங்க, முதுகு சொரியறதுக்கும் பயன்படுத்தலாம். சும்மா அரைச்சிச்சுன்னா முதுகு சொரியறதுக்கு கூட சீப்பை பயன்படுத்தலாம்னு சொன்னேன். 4 சீப்பு வித்தேன்ப்பா. 3வது பையன்ட்ட கேட்டாரு, நீ எத்தனை சீப்பு வித்த? அப்பா நீ கொடுத்த 100 சீப்புமே 3 நாள்ல தீந்து போயிருச்சு, இன்னொரு 100 சீப்பு கொடுப்பா, அதையும் நான் வித்துருவேன்னா. ஆச்சரியப்பட்டு பார்த்தாங்க, எப்படிரா போய் புத்த மடாலயத்துல புத்த பிச்சுக்கள் மத்தியில 100 சீப்பை எப்படிரா வித்தன்? அந்த பையன் என்ன தெரியுமா சொன்னா, நான் அந்த சீப்ல புத்தரினுடைய வாசகங்களை அப்படியே எழுதினேன். ஒவ்வொரு சீப்பிலும் புத்தரினுடைய வாசகங்களை எழுதினேன். அவங்க கிட்ட என்ன தெரியுமா சொன்னேன், இந்த மடாலயத்துக்கு வரக்கூடிய அன்பர்களுக்கு நீங்கள் இந்த சீப்பை பரிசாக கொடுக்கலாம். ஒவ்வொரு சீப்பும் ஒரு புத்தனின் வாசகம் தாங்கி இருக்கிறது, இதை நீங்கள் பரிசாக கொடுக்கலாம்னு சொன்னேன். அந்த மடாலயத்திலிருந்து 100 சீப்பையும் ஒரே நேரத்தில் வாங்கிட்டாங்கப்பா. ஒரு சின்ன பிள்ளைய அப்பா கூட்டு போனார் கோயிலுக்கு. அங்க சுண்டல் வச்சிருந்தாங்க. அந்த குழந்தை போய் சுண்டல் எடுத்துருச்சு. உடனே அப்பா சொன்னார், ஓய் இதெல்லாம் எடுக்கப்படாது, சாமி கண்ணை குத்திடுவாரு அப்படின்னு சொன்னார். அப்புறம் கொஞ்சம் தூரம் போனோன்னா அங்கே ஒரு சிங்க சிலை இருந்துச்சு. சிங்க சிலை. அந்த குழந்தை சொன்னா, அப்பா அப்பா இந்த பக்கம் வாங்கப்பா, சிங்கம் உன்னை கடிச்சிட போகுதுப்பா, சிங்கம் உன்னை கடிச்சிட. அவர் சொன்னாரு, இது சிங்கம் இல்லடா, சிங்கம் சிலை, கல்லெல்லாம் நம்மளை கடிக்காது, கல்லெல்லாம் நம்மளை கடிக்காது. இப்போ இந்த குழந்தை கேட்டுச்சு, கல்லாக இருக்கக்கூடிய சிங்கம் உன்னை கடிக்காது என்று தெரிகிறது, கருணையாக இருக்கக்கூடிய கடவுள் நம்மை தண்டிக்க மாட்டார்னு உனக்கு தெரியவே இல்லையாப்பான்னு கற்றுக் கொடுத்துட்டு போச்சு. ஒருத்தன் வாழ்க்கையே வெறுத்துட்டு தற்கொலை பண்ணிக்கலான்ட்டு போனான்.
தற்கொலை பண்ணிக்கலாம், என் வாழ்க்கையில எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டேன், என்னால முடியலன்னு தற்கொலை பண்ணிக்க போனான். எய்தாப்புல ஒரு குப்பை தொட்டி இருந்துச்சு, முன்னாடி ஒரு குப்பை தொட்டி இருந்துச்சு. இந்த குப்பை தொட்டிலேருந்து அவன் பார்க்கும் போதே ஒருத்தர் வந்து பாட்டில் எடுத்துட்டு போனார், பாட்டில்ஸ் எடுத்துட்டு போனார். பார்த்துட்டே இருந்தா. ரெண்டாவது ஒருத்தர் வந்து அட்டைப்பொட்டி எடுத்துட்டு போனார். மூணாவது ஒருத்தர் வந்து பேப்பர்லாம் எடுத்துட்டு போனார், பேப்பரா எடுத்துட்டு போனார். நாலாவது ஒரு நாய் வந்து அங்க சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. அஞ்சாவது ஒரு மாடு வந்து அந்த இலைகளை சாப்பிட்டுச்சு. இவன் யோசிச்சா, ஒரு குப்பை தொட்டியால் ஒரு 5 பேர் வாழ முடியும் என்றால் என்னால் ஏன் இந்த மாநிலத்தை மாற்றிவிட முடியாது? என்னால் ஏன் இந்த சமூகத்தை மாற்ற முடியாது? என்னால் ஏன் என் வாழ்க்கையை மாற்றிவிட முடியாது என்று ஒருவன் சிந்திச்சாங்க. பெரிய பணக்காரர்கிட்ட ஒருத்தன் போய் கேட்டான், சார் நான் வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறேன், உங்களால முடிஞ்ச ஏதாவது ஒரு உதவியை பண்ணுங்கண்ணா, ஏதாவது ஒரு உதவி செய்யுங்க. அவர் என்ன தெரியுமா பண்ணாரு? வீட்டில் இருந்த செத்த எலி இருக்குன்னா, ஐயோ செத்து போச்சு ஒரு எலி, அந்த எலியை எடுத்து அவன் கையில் கொடுத்தாரு. இதை வச்சு பொழைச்சுக்கன்னார். வீட்டில் இருந்த செத்த எலியை அவன் அதை எடுத்துட்டு போனான், யோசிக்கவே இல்லை, செத்த எலியை கொடுத்தாரு. தேங்க்ஸ் சார்ட்டு போயிட்டான், தேங்க்ஸ் சார்ட்டு போனான். நேராக போனா அந்த சந்தையில் ஒருத்தர் பட்டாணி வித்துட்டு இருந்தார். அவரை பார்த்தா இவர் வீட்டில் பூனை இருக்குன்னு அவனுக்கு தெரியும். போய் சொன்னா, உங்க வீட்டில் பூனை இருக்குல்ல? ஆமா. அந்த பூனைக்கு ஒருவேளை உணவு நான் கொண்டு வந்திருக்கேன், இதை வச்சுக்கிறீங்களான்னு கேட்டான். இப்போ அவர் கேட்டார், பதிலுக்கு உனக்கு என்ன வேணும்னார்? கொஞ்சோண்டு பட்டாணி கொடுங்க போதும், கொஞ்சோண்டு பட்டாணி. அவர் யோசிச்சாரு, பூனைக்கு பால் வாங்குற செலவு மிச்சம், எலியை வாங்கிட்டு கொஞ்சம் பட்டாணி கொடுத்தாரு. அவன் என்ன தெரியுமா பண்ணான்? சந்தையில் அந்த பட்டாணியை 5 கூரா போட்டான். 5 கூரா பட்டாணியை வித்தான். ஒவ்வொரு பட்டாணி 1 ரூபா 1 ரூபான்னு 5 ரூபா கிடச்சிச்சு. அதே பட்டாணி கரெக்டாக 5 ரூபாய் போய் கொடுத்தான். எனக்கு இன்னும் கொஞ்சம் பட்டாணி கொடுங்க. அவர் இன்னும் கொஞ்சம் அள்ளி கொடுத்தாரு, எல்லாருக்கும் கொடுக்கறத விட நிறையாவே கொடுத்தாரு. திரும்ப போய் கூறு போட்டான். கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு வாழைப்பழ கடை திறந்தான், கொஞ்சம் ஹோட்டல் திறந்தான். அதுக்கப்புறமா சின்னதாக ஒரு இட்லி கடை, அது ஹோட்டலாக மாறிச்சு. கடைசி என்ன தெரியுமாச்சு? ஒரு 6 வருடத்துல எந்த பணக்காரர் இவருக்கு செத்த எலி கொடுத்தாரோ அவர் கடைக்கு எதிராப்படியே ஒரு மிகப்பெரிய ஒரு தொழில் நிறுவனத்தை உருவாக்கி அவர்கிட்டயே போய் வணக்கம் சொன்னா, என்னுடைய வாழ்க்கை வென்றதுக்கு பெரிய காரணம் நீங்க கொடுத்தது தாங்கண்ணா, நீங்க கொடுத்தது தான் அப்படின்னா.